ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கே சூப்பராக கொண்டா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான செஷன் பார்க்க போகிறோம். நோட்ஸை நம்ம நிறைய பேர் கிடைக்கிற நோட்ஸை ராவாக படிப்போம். ஆனால் அதை கொஞ்சம் எஃபிஷியண்டாக போனால் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2026 பெஸ்ட் நோட்ஸ் டேக்கிங் மெத்தட்ஸ் நம்ம சில பல ஐடியாஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் நோட்ஸ் டேக்கிங் மெத்தட்ஸ் இன் 2026. வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நோட்ஸ் டேக்கிங் ரொம்ப முக்கியம்டா. ஒருத்தர் தர நோட்ஸை நீங்க புரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, அது புரிஞ்சு படிச்சா புரியும் உங்களுக்கு. நீங்க எழுதுற நோட்ஸ் நீங்க எப்போ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஓகே, தட் இஸ் ஹவ் யூ ரைட். தட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் நோட்ஸ். நோ, யா. ஸோ இப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் த கார்னல் மெத்தட், ஸ்ட்ரக்சர்ட் ரீகால் அண்ட் ரிவ்யூ மெத்தட்னு சொல்லுவோம். இது சூப்பர் மெத்தட். பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ஒரு நோட் எடுத்துப்போம். ஓகே, இந்த நோட் எடுத்துப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம நோட்டை பாதியா பிரிப்போம். பாத்தீங்களா, இந்த இடத்துல பிரிச்சிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? பிரிச்சாச்சு. ஓகே, இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, சொல்ற நோட்ஸ் அப்படியே எழுதுவேன். ரா இருக்கும், அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன். கியூஸ் காலம்ங்கிறது அந்த நோட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட சில கேள்விகள். இப்போ ஃபார் நான் எவல்யூஷன் பத்தி படிக்கிறேன். ஓகே, நான் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படியே எழுதிக்கிட்டே வரேன். அப்போ இந்த கியூஸ் காலம்ல கன்வர்ஜென்ட் வர்சஸ் டைவர்ஜென்ட், வாட் இஸ் கன்வர்ஜென்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க போடலாம். கீழே சம்மரியில மொத்தத்தையும் சம்மரைஸ் பண்ற மாதிரி, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஹைஃபன் நோ ஆன்செஸ்ட்ரி, டைவர்ஜென்ட் எவல்யூஷன் காமன் ஆன்செஸ்டர், ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், அனலோகஸ் ஆர்கன்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், அழகா சம்மரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப எஃபிஷியன்ட் இருக்கு. ஏன்னா கேள்விகளும் வந்துருச்சு, நோட்ஸும் வந்துருச்சு, சம்மரியும் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, இது சூப்பர் டெக்னிக். அடுத்து மைண்ட் மேப்பிங், விச் இஸ் ரொம்ப வருஷமா எல்லாரும் பண்ற ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தட் தான் மைண்ட் மேப்பிங். அன்லாக்கிங் விஷுவல் கனெக்ஷன்ஸ். பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, பாக்ஸ் மெத்தட்ல சப் டாபிக் 1 போட்டு அது கீழே நோட்ஸ், அது கீழே கோட்ஸ், எல்லா கொஸ்டின் எழுதுறீங்க. அதே மாதிரி சப் டாபிக் 2, சப் டாபிக் 3, சப் டாபிக் 1, 4 அந்த மாதிரி போட்டு டாபிக் 2, இந்த மாதிரி நீங்க ஒரு டாபிக் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மைண்ட் மேப்பிங் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல என்ன ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, டாபிக் கம்மியா குட்டியா இருக்கு, ஈஸியா படிக்கலாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட்ல வரும். ட்ரஸ்ட் மீ. ஓகே, நாங்களாம் இந்த லாங் செஷன்ஸ் எல்லாம் 2-3 சாப்டர்லாம் கம்பைன் பண்ணி எடுப்போம். ஓகே, சில ஃபர்ஸ்ட்லாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்ல எடுக்கும்போது இந்த கிராஷ் கோர்ஸ்லாம் போகும்போது நமக்கு ஒரு ஃபுல் டே பயாலஜின்றோனுங்க. அப்போ ஃபுல் டே பயாலஜி, ஃபுல் டே ஜாலின்னு சொல்லும்போது நான் ஒரு 3-4 சாப்டர் முடிக்கணும். அந்த 3-4 சாப்டர் நான் முடிக்கணும்னா எனக்கு அந்த ஃப்ளோ ஞாபகம் என்ன பண்ணுவேன், மைண்ட் மேப் நான் வச்சிருப்பேன் நோட்ஸ். அப்போ அந்த மைண்ட் மேப் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுவேன். அப்போ இவ்வளவுதான், ஒரு சாப்டர் ஒரு பேஜ் தான் இருக்கும், அது ஃபுல்லா கவர் ஆயிடும். இந்த மாதிரி ஃபுல்லா முடிச்சுட்டு நான் ஈஸியா போய் சொல்லிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? எஸ். அடுத்து பாருங்க, வாய்ஸ் ஜம்ப் அண்ட் ஏஐ கிளீனப் யூசிங் டெக்னாலஜி ஃபார் ஃபாஸ்ட் கேப்சர். என்ன சார், 2026க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்னா கண்டிப்பா இதுதான். வாய்ஸ் ஜம்ப் அண்ட் ஏஐ கிளீனப் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான்டா. உனக்கு இப்போ நோட்ஸ் தெரியுது, ஒரு கண்டென்ட் தெரியுது, அதை நீ அப்படியே ரா அன்ஃபில்டர்ட், அதாவது உனக்கு தெரியாது, சும்மா என்னமோ சொல்ற, அப்படியே அந்த கான்செப்ட் கன்வே பண்ணிடு. நீ என்ன சொல்ற, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், தேர் இஸ் நோ காமன் ஆன்செஸ்டர், சம்திங் இஸ் ஃப்ளையிங் அண்ட் லோகஸ் ஆர்கன்ஸ், ஐ திங்க், அந்த மாதிரி சும்மா ரேண்டமா ரா கிராமர்ல பார்க்க அப்படியே சொல்லு. அது வாய்ஸ் ஜம்ப், யூ ஆர் ஜஸ்ட் ஜம்பிங் த கண்டென்ட். அண்ட் அது என்ன பண்ணும், நீ ஒரு ஏஐல போடும்போது, ஒரு சாட் ஜிபிடி, இந்த கிராமர்ல இந்த மாதிரி ஏஐஸ்ல போடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இட் வில் கன்வெர்ட் அண்ட் கிவ் இட் இன் யுவர் ஃபில்டர்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு வாய்ஸ் ஜம்ப் அண்ட் ஏஐ கிளீன் பண்ணி கொடுக்குறதா வாய்ஸ் ஜம்ப் அண்ட் ஏஐ கிளீன் அப்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? யூசிங் டெக்னாலஜி ஃபார் ஃபாஸ்ட் கேப்சர். கிளியர்? அடுத்து பாருங்க, டிஜிட்டல் நோட்ஸ். ஓகே, எனக்கு இப்போ நோட்டு பென் எழுதுற பழக்கமே போயிடுச்சு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் டிஜிட்டல் திங்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ். ஓகே, ஒரு ஐபேட் இருக்கும், கையில ஒரு பென்சில் இருக்கும், கடகடன்னு எழுதிட்டு போய்கிட்டே இருப்போம். ஓகே, பென்சில் ஷார்ப் பண்ணும், நோட்டு முடிஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பழகலாம், நல்ல ஒரு டெக்னிக் தான். டிஜிட்டல் நோட்ஸ் டேக்கிங் டூல்ஸ், பெஸ்ட் ஆப்ஸ் அண்ட் ஏஐ சொல்யூஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட், சூப்பரான ஒரு ஆப் தான். பர்சனலா நான் இனிஷியல் டேஸ்ல வேற சென்டர்ஸ்ல டீச் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் யூஸ் பண்ணுவோம். அதில் எழுதி டீச் பண்ணுவோம், சரியா? பெஸ்ட் ஃப்ரீ versatile note taking app for all platforms and styles. It's free actually. அடுத்து Google Keep, basic fast notes app deeply integrated with the Google ecosystem. அப்புறம் Notion, Obsidian, Joplin, எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சூப்பரான ஆப்ஸ் தான். ஓகேவா? ஓகே, ஸோ பசங்க என்ன பண்ணியாச்சு, ஒரு நோட்ஸை எப்படி எடுக்கலாங்கிற ஒரு குயிக் டெக்னிக் பழகியாச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, எல்லா கிரேட்ஸுக்கும் இது ஹெல்ப்ஃபுல் ஆகும், சரியா? ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி வெரி பெஸ்ட்.